இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நேற்றைய தினத்திலே நாம் ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும், முழு மனதோடு ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் அதிகாலையிலே நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இன்னைக்கு காலையிலே எழும்பணும்னா எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. இந்த குளிர் நேரத்தில் நம்ம எப்படி காலையில் எழும்ப முடியும்? அதுவும் காலையில் இல்லை, அதிகாலையில் நம்ம எப்படி எழும்பி ஆண்டவரை தேட முடியும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கவங்க அதிகம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டுமாம்? தேட வேண்டுமாம். இது நமக்கு நன்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு நன்கு இந்த வசனம் தெரியும். ஆனாலும் கூட இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை அதிகாலையில் எழும்பி தேட மனமற்றவர்களாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சோம்பலாக இருக்கலாம், அசதியாக இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் நமக்கு அதிகாலையில் எழும்புவதற்கு தடையாக இருக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேட வேண்டும். வேதத்திலும் கூட நிறைய பக்தர்கள் ஆண்டவரை அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தபடி மோசேயை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காலையிலே எழுந்து நீ சீனாய் மலையிலே என் சமூகத்திலே வந்து நில். காலையிலே எழுந்து மலை பகுதியில் அவர் என்ன செய்யணும்? அவர் காலையில் எழும்பி என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். சமனான பாதையில் அல்ல, ஒரு மலை பிரதேசத்தில் அவர் அதிகாலையில் எழும்பி மலைக்கு நேராக மலை உச்சிக்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். தேவ பிரசன்னம் அங்கு நிரம்பி இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும். மோசே அந்த கற்பலகைகளை கொண்டு அந்த மலையிலே அவர் என்ன செய்கிறார்? நடந்து செல்கிறார். அங்கே தேவ பிரசன்னத்தை அவர் அனுபவிக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு நல்ல வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். தேவ சமூகத்திலே நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழுந்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே அது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் அதிலே நாம் பழகி கொண்டோம் என்று சொன்னால் அதிகாலை ஜெபம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு நாளின் முதல் பகுதியை தேவ சமூகத்திலே முழங்காலில் நின்று நாம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாளின் மற்ற பகுதிகளை எல்லாம் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், காலையையும் மாலையையும் கலிகூற பண்ணுகிறீர். நாம் கலிகூற வேண்டும் என்று சொன்னால், அந்த நாளின் காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையில் நாம் தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். நாம் அப்படி நின்று ஜெபிக்கிற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அந்த நாளுக்குள்ள பாதுகாப்பு, அந்த நாளுக்குள்ள பலன், அந்த நாளுக்குள்ள சமாதானம், அந்த நாளுக்குள்ள கிருபையை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? பரிபூரணமாக ஆண்டவர் கொடுப்பார். வேதத்திலே வாசிக்கிறோம், தாவீது ராஜா சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். அந்த எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும், நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி அவர் தாகத்தோடு அவருக்கு எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடியற் காலத்துக்கு அவர் காத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் போய் நான் நிற்பேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்த்த மனுஷன் அரசனாக அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொன்னால் நான் அதிகாலையில் விழிப்பேன். அதிகாலையிலே அவர் விழித்துக் கொள்கிறவர். தன்னுடைய ஆடுகளை அதிகாலையிலே அவர் மேய்க்க கொண்டு செல்கிறவர். அதிகாலையிலே தன்னுடைய கடமைகளை செய்கிறவர். காலையிலே அதிகாலையில் எழும்புகிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் வாழ்க்கையிலே உயர்த்தப்பட முடியும். சோம்பேறிகளாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற முடியாது. அதிகாலை ஜெபம் வாழ்க்கையிலே நமக்கு வெற்றியை தரும். இன்னும் கூட 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். நமக்கு சகாயம் வேணும், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வேணும் என்று சொன்னால், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே சகாயத்தை தேடி நிற்கிற பொழுது அது அசையாது. அது ஒரு நாளும் அந்த வாழ்க்கை என்ன செய்யாது? அசையாது. ஆண்டவருடைய சகாயம் நமக்கு உண்டு. மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட
அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திலே போய் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாடுகளிலே சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அதிகாலை ஜெபம் தேவை என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் அதிகாலை ஜெபம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரை என்னால் எழும்ப முடியலைன்னு சொல்லி நம்ம நினைத்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாளில் இருந்து ஆண்டவரே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வெற்றி வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிகாலை ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவருடைய ஊழியத்திற்கும் ஆண்டவருடைய அந்த அற்புதங்கள், அவருடைய வாழ்க்கை வெற்றியாய் இந்த உலக ஓட்டத்தை அவர் வாழ காரணம் அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்தை, பிதாவின் முகத்தை தரிசிக்க அவர் எழுந்து செல்வது தான் அவருடைய ஊழிய பாதையின் ரகசியத்திற்கு காரணம். நாமும் கூட மனிதர்களாகிய, சாதாரண மனிதர்களாகிய நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர, நம்ம உலக காரியங்களிலே நாம் முன்னேற ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதிகாலையிலே நாம் தேவ சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். இன்னும் கூட யோசுவாவை குறித்து பார்க்கும்போது கூட யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், யோசுவா அதிகாலமே எழுந்து அவன் என்ன செய்கிறான், அந்த யுத்தத்திற்கு போவதற்கு ஆயத்தப்படுகிறான். காலம் அதிகாலையில் எழும்பும்போது தேவ கிருபை நமக்கு கிடைக்கிறது. இன்னும் கூட வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது மன்னா காலையில் அதிகாலையில் அந்த மன்னா என்ன செய்யும், பெய்யும். நேரம் ஆக ஆக அந்த மன்னா உருகி போயிடும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. மன்னா தூதர்கள் சாப்பிடக்கூடிய விலையேற பெற்ற மன்னா, அதை பொறுக்குவதற்கு ஏற்ற நேரம் அதிகாலை நேரம்தான். கொஞ்சம் ஜனங்கள் கொஞ்சம் பிந்தி போவோம்னு சொல்லி தாமதித்து பிந்தி போனாங்கன்னா அந்த மன்னாவை அவங்களால என்ன செய்ய முடியாது, பொறுக்க முடியாது. ஏன்னா அது வெயில் ஏறின உடனே அது என்ன செய்து போகுமா, உருகி போகுமா. அதே போல தான் தேவனுடைய கிருபையும், அளவுக்கு அதிகமான கிருபையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். காலமே அவரிடத்திலே போகும்போது அந்த கிருபை நமக்கு கிடைக்கிறது. நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். தாவீது ராஜா சொல்லுகிறார், காலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். அந்த கிருபை, காலையிலே அந்த கிருபையை நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிற பொழுது வானத்தில் இருந்து எப்படி பனி இறங்குகிறதோ அதுபோல அதிகாலையிலே அவருடைய கிருபையும் என்ன செய்கிறது, அதிகமாக இறங்கி வருகிறது. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரே நான் பலவீனமாக, நான் என்னால் முடியா அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். என்னால் காலையிலே எழுந்து ஜெபிக்க முடியலை என்று சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ராத்திரி படுக்கும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே நான் காலையில் 5 மணிக்கு நான் எழும்பணும், 4:30 நான் எழும்பணும், நான் ஜெபிக்க நான் எழும்பணும், என்னை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையாகவே அர்ப்பணித்து ஜெபித்து விட்டு நான் படுத்தோம் என்று சொன்னால் நம்மை அறியாமலே நல்ல தெளிவாக ஒரு விழிப்பு நமக்கு வருவதை நாம் அறிய முடியும். அதுக்கு மேலே நம்மளால் படுக்க முடியாது. அந்த 5 மணிக்கு நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார். நல்ல ஒரு தெளிந்த ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதிலே நாம் பழகும் பொழுது நிச்சயமாக ஜெபிக்காமல் நம்மால் இருக்கவே முடியாது. இந்த நாளிலே ஒருவேளை முடியலைன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க எனக்கு பலம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சுவாமி. நாங்களும் கூட அதிகாலையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க, உம்மை தேட எங்களுக்கு பலன் தாங்க. யாரெல்லாம் ஒருவேளை வாஞ்சிக்கலாம், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கலாம், ஆனால் முடியாமல் இருக்கலாம். கிருபை கொடுங்க சுவாமி, அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உங்கள் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை மகிமை